வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம கடைக்கு ஒரு சாம்சங் டிவி 32 இன்ச்சு டிஸ்பிளே உடஞ்சி போய் கடைக்கு சர்வீஸ் வந்தது. இந்த டிஸ்பிளேவை நான் எப்படி மாற்றி கொடுக்குறேன்னு புதுசாக பழகிறீங்கன்னா டிஸ்பிளே மாற்றுறது எப்படின்னு பார்த்து தெரிஞ்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதாவது கஸ்டமர் வந்து டிஸ்பிளே மட்டும்தான் ரிப்பேர்னு சொல்லிவிட்டு நம்ம கடையில் வச்சுட்டு போயிட்டாங்க. நானும் அதை கரெக்டாக பார்த்து கவனிக்காமல் டிவி வாங்கி வச்சுட்டு சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டேன். இது மாதிரி உங்கள் கடைக்கு ஒரு டிவி வருதுன்னா கரெக்டாக செக் பண்ணணும். அதாவது டிஸ்பிளே மட்டும் தான் பிரச்சனையா, ஸ்பீக்கர் பிரச்சனையா, பேக் லைட் பிரச்சனையான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணி தான் அதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட சொல்லணும். சப்போஸ் உங்களுக்கு செக் பண்ணுற டைம் இல்லைன்னா நான் கால் பண்ணுறப்போன்னு சொல்லிட்டு நம்பர் வாங்கி வச்சுக்கணும். அதாவது டிவி ஸ்க்ரீன்லேயே நம்பர் அவங்க சைன் பண்ண சொல்லணும். அப்படின்னா நம்பர் வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம டிவி செக் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால இந்த டிவி வாங்கிட்டேன். இருந்தாலும் இப்போ இந்த கஸ்டமர் வந்து டிவி ரிப்பேர் கொடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மட்டும்தான் உடஞ்சி போச்சு, டிவியில் எந்த ப்ராப்ளம் கிடையாது, அப்படியே பார்த்துட்டே இருந்து தூக்கி வந்து கடையில் வச்சுட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாரு. இந்த டிவியில் என்ன ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பேக் லைட் எரியுது, ஆனால் பேக் லைட் வந்து வீணாக போயிடுது. அது வந்து வீணாக போன காரணம் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் வந்து வீட்டில் டிவி ரிப்பேர் ஆகி கடைக்கு எடுத்துகிட்டு வரும்போது அந்த பேக் லைட்டில் பார்த்தீங்கன்னா லென்ஸ் இருக்கும். அந்த லென்ஸ் எல்லாமே கீழே வந்து விழுந்து போயிருந்து டிவிக்குள்ளே. டிவி தூக்கும் போதே கலகலாம் ஆடுற மாதிரி இருந்து. இப்போ பேக் லைட்லேருந்து லென்ஸு கீழே விழுந்தாக்கா அதாவது டிவிக்குள்ளாரே விழுந்துடும். அதை ஒட்டி நம்ம சரி பண்ணி கொடுக்கலாமான்னு சில பேர் வந்து கமெண்ட் கேட்டிருந்தாங்க. அது ஒட்டினா என்ன பிரச்சனை உருவாகும் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோ வந்து கவனமாக பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ டிவி உடையும் பொழுது கஸ்டமருக்கு எதுவுமே தெரியாது. அதாவது டிஸ்பிளே மட்டும் தான் உடஞ்சி போச்சு, லைட்டெல்லாம் எரியுது. அப்போ வந்து டிவிக்குள்ளே எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். ஆனால் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும். இதுவாது டிஸ்பிளே உடஞ்சாக்கா பேக் லைட்டும் மாற்றணும், லென்ஸ் உடஞ்சி போயிருக்கும், ஷீட்டு உடஞ்சி போயிருக்கும் சொல்லிட்டு தான் நம்ம டிவி எடுக்கணும். இதை வந்து நான் சரியாக கவனிக்காமல் எடுத்ததுனால இப்போ நான் டிஸ்பிளேவும் மாற்றி கொடுக்குறேன், அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக பேக் லைட்டும் மாற்றி கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வேண்டுகோளுக்கு எனக்கு அந்த லென்ஸ்லாம் எடுத்து ஒட்டியே இந்த டிவியை செட் பண்ணேன். ஆனால் வந்து எப்படியுமே பார்த்தீங்கன்னா ஒரு இடம் பார்த்தீங்கன்னா லென்ஸு விழுந்ததுனால டார்ச் லைட் அடிக்கிற மாதிரி பளிச்சுன்னு தெரியும், வெளிச்சம் அப்படியே ரவுண்டாக தெரியும். இப்போ பாருங்கள், இந்த டிவியை கழட்டின உடனே பார்த்தீங்கன்னா லென்ஸ் எல்லாம் வந்து ஒரு கும்பலாக ஒரு 5-6 லென்ஸ் வந்து கும்பலாக இருந்தது. அது வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஆனால் பேக் லைட்டெல்லாம் கரெக்டாக தான் எரியும். ஆனால் லென்ஸு மட்டும் மேலே ஒட்டியிருக்கிற லென்ஸு எல்லாம் ஃபுல்லாக கீழே விழுந்து போச்சு. இது பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து சகஜம்தான் இது. அதாவது எல்ஜி டிவிலையும் சாம்சங் டிவிலையும் அதாவது இந்த டூம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டூம் போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது எந்த டிவியாக இருந்தாலும் அது நடக்கிறது தான் அது. அதனால் ஒரு கஸ்டமருக்கு நம்ம நம்பி வந்தாங்கன்னா இது ஃப்ரீயாக கூட சரி பண்ணி தான் கொடுக்கணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தால் ஓகே ஏற்றுக்கோங்க. பேக் லைட்டும் மாத்திரம் சொல்லியிருந்தால் கண்டிப்பாக அவங்க டென்ஷன் ஆகுங்க. அதனால் நம்ம டிவி வாங்கும்போதே செக் பண்ணி தான் வாங்கணும். அர்ஜென்ட்டாக வாங்கினா இதுமாதிரி ப்ராப்ளம் தான் நடக்கும். இருந்தாலும் பரவாயில்ல. இது ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார். அதாவது லென்ஸு கீழே வந்து போச்சுன்னா அதை ஒட்டி போட்டால் கரெக்டாக படம் வருமானு கேட்டிருந்தார். அவருக்காக தான் ஸ்பெஷலான இந்த வீடியோ. அதாவது லென்ஸ் பார்த்திங்கன்னா எல்ஜி டிவியில் பார்த்திங்கன்னா முக்கோணம் மாதிரி இருக்கும், அங்கங்கே ஒரு டாட் இருக்கும். அந்த டூம் வச்சு அந்த எல்இடி மேலே வந்து கரெக்டாக வச்சு ஒட்டினா மட்டும்தான் 90% ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து லைட்டு எரிய ஆரம்பிக்கும். அதே பார்த்திங்கன்னா லைட் வந்து பார்த்திங்கன்னா போகஸ் பெண்டாக வந்துடும். அதாவது பார்த்திங்கன்னா லைட் வந்து நேராக அடிக்காது, பெண்டாக வந்துடும். நம்ம டிஸ்பிளே வச்சு செட் பண்ணும்போது நம்மளுக்கு அங்கே வந்து ஒரு லென்ஸ் வந்து லெஃப்ட் பக்கமோ ரைட்டு பக்கமோ மாறி தெரியுற மாதிரி இருக்கும். அதாவது ரவுண்டாக தெரியுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த டிவி வந்து நான் லென்ஸு வச்சு அதாவது பிவிக்கு வச்சு எல்லாத்தையும் ஒட்டிட்டு எல்லா லென்ஸும் ஒட்டிட்டு டிவியை வந்து டிஸ்பிளே போட்டு ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது அந்த நம்ம ஒட்டின லென்ஸுக்கு நேராக பார்த்திங்கன்னா ரவுண்டாக தெரியும். ஆனால் கஸ்டமர் கண்டிப்பாக வந்து இது என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனால் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா புதுசாக டிஸ்பிளே மாற்றினா சரியாக படம் வரல சொல்லிட்டு நம்மகிட்ட கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கோவப்படுவாங்க. இப்போ பாருங்கள், படம் ஆன் பண்ண முன்னே பார்த்தீங்கன்னா ரவுண்டாக தெரியுது பாருங்கள். இதான் வந்து பேக் லைட் ப்ராப்ளம் கிடையாது, பேக் லைட்னுடைய லென்ஸு ப்ராப்ளம். அதாவது லென்ஸ் விழுந்து போச்சுன்னா ஒட்டும் போது கரெக்டாக ஒட்டினா தான் கரெக்டாக தெரியும். இது மாதிரி நம்ம மிஸ் மேட்சிங் ஆகி நம்ம ஒட்டோன்னா கண்டிப்பாக வந்து இந்த அளவுக்கு நல்லா தெரியுது வாய்ப்பே கிடையாது. இப்போ டிவியெல்லாம் படம் ஓடும். அதாவது டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா மாற்றிட்டேன். அதாவது இந்த டிவி பார்த்திங்கன்னா இனோலக்ஸ் பேனல் போட்டிருந்தாங்க, நான் இனோலக்ஸ் பேனலே போட்டு மாற்றி கொடுத்துட்டேன். இப்போ டிவி ஆன் பண்ணி பார்க்கும்போது டாட்டாக தெரியுது. இது வந்து மேப்பிங் பண்ணால் சரியாயிடும். இது மாதிரி ப்ராப்ளம் வந்தால், அதாவது ஒரு லைட்டு 2 லைட்டு விழுந்து போயிருந்தால் கண்டிப்பாக நம்ம ஒட்டி அந்த மேட்ச் பண்ணலாம். அதாவது ஒரு லைனு 2 லைனில் எதனா வந்து 4-5 பல்ப் மேலே விழுந்து போச்சுன்னா அது ஒட்டத்துக்கு ரொம்ப கஷ்டம், ஒட்டக்கூடாது. அதுமாதிரி தப்பு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம டிஸ்பிளே மாற்றி கொடுத்தும் கஸ்டமருக்கு ஒரு திருப்தி இருக்காது. அதனால் ஒரு டிவியில் நமக்கு லாபம் வரும், ஒரு டிவியில் நஷ்டம் வரும். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 ஸ்டிப்பு மாற்றி கொடுக்குறேன். அதாவது 4 ஸ்டிப்பு வந்து புதுசாக மாற்றி கொடுக்குறேன். புதுசாக மாற்றி கொடுக்கும்போது கஸ்டமருக்கு வந்து ஒரு திருப்தி கிடைக்கும். அதாவது படமும் கொஞ்சம் குவாலிட்டியாக தெரியும், பிரைட் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ராவே தெரியுற மாதிரி இருக்கும். அதாவது இந்த ரவுண்டாக தெரியுது, அழுக்காக தெரியுதுலாம் எதுவுமே இருக்காது. அதான் சிலது பார்த்திங்கன்னா ஒரு லைட் 2 லைட் எரியலாம், ஒன் சைடு படம் பிரைட்டாகவும் ஒன் சைடு படம் பார்த்திங்கன்னா டல்லாகவும் தெரியும். அதாவது பார்த்தா ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் டல்லாக தெரியும். அதே போல் இந்த சாம்சங் டிவியில் பொறுத்த அளவுக்கு
லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு ஜாக் மாதிரி இருக்கும். அதில் வந்து நம்ம சொருகி தான் நம்ம பேக் லைட் போடணும். இது ஒரு ஒயர் சொருக முடியாது. அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த ஜாக் சரியாக படினா 2 லைட் கூட எரியும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாடல் டிவியில் ஒரு ஸ்டிப்பு எரியும், அதாவது 2 ஸ்டிப்பும் எரியும். கஸ்டமருக்கு வந்து நம்ம அப்படியே வந்து டிவியை போட்டு கொடுத்துடக்கூடாது. ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் சில டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஒரு ஸ்டிப்பு எரிஞ்சாலும் படம் வந்து ஓடாது. ஆனால் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிப்பு எரிஞ்சாலும் படம் தெரியும். அதாவது கீழ்ப்பக்கம் பிரைட்டாகவும் மேல் பக்கம் இருட்டாகவும் தெரியுமா இருக்கும். அதனால் டிவியை நீங்கள் பேக் லைட்டை மாற்றும்பொழுது எல்லா லைட்டும் எரியுதான்னு பார்த்துட்டு தான் இந்த டிவியை செட் பண்ணி கொடுக்கணும். இப்போ வந்து அதே போல் நான் வந்து செட் பண்ணும்போது ஒரு பக்கத்து லைட்டு மட்டும் தான் எரிஞ்சுது, அதாவது மேல் லைட் மட்டும் தான் எரிஞ்சுது. இப்போ செக் பண்ணும்போது எல்லா லைட்டும் எரியுதான்னு பார்த்து தான் நம்ம பேக் ஷீட்டை போட்டு செட் பண்ணி கொடுக்கணும். இப்போ இந்த டிவியில் வந்து பேக் லைட்டை ஒட்டி டிவி ஆன் பண்ணும்போது எப்படி இருந்தது, அதாவது புதுசாக பேக் லைட்டு மாற்றினா எப்படி படம் தெரியுது தான் விளக்கமாக சொல்லியிருப்பேன். அது எதுக்காக வந்து இந்த வீடியோ கொஞ்சம் போர் தான் அடிச்சிருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இது மாதிரி ஒரு சின்ன சின்ன வீடியோ வந்து அதாவது சிம்பிளான மேட்ரு தான், ஆனால் இது ஒரு வீடியோ போட சொல்லியிருந்தார். அதாவது எல்இடி பல்பை அது எல்இடி ஸ்ட்ரிப்பில் அந்த லென்ஸ் விழுந்தால் நம்ம எப்படி படம் போகுமான்னு சொல்லிட்டு டவுட் கேட்டிருந்தார். அதுக்காக தான் ஸ்பெஷலான ஒரு வீடியோ. அதே போல் பார்த்தீங்கன்னா டீக்கன் பற்றி ஒரு வீடியோ போட சொல்லியிருந்தேன், ரொம்ப நாளாக சொல்லியிருந்தார். அது சமயம் கிடைக்கும் போது தான் அந்த மாதிரி வீடியோலாம் போட முடியும். ஏன்னா வந்து எல்லா வீடியோவும் பார்த்தா மக்கள் பார்க்க மாட்டாங்க, அதாவது சிலது போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மெக்கானிக் பார்த்தீங்கன்னா இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இருந்திருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அனுபவம், அதாவது ஒரு மெக்கானிக்னா ஒரு அனுபவம் தான். இதை வந்து சில பேர் வந்து இந்த மேட்டர் தெரியலனா அப்படியே ஒட்டி கொடுத்து அனுப்பிச்சுடுவாங்க. ஆனால் படம் ரவுண்டோட தெரியும், அது குழப்பமாக இருந்திருக்கும். அதனால் ஒரு புரிதலாக தான் இருந்திருக்கும் இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. சப்போஸ் நீங்கள் ஒரு மெக்கானிக் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலும் இல்லை யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் லைக் பண்ணிங்க. வேறு ஏதாவது வீடியோ போடணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஒரு டிவிக்கு வந்து டிஸ்பிளே மாற்றும்பொழுது முடிஞ்ச அளவுக்கு அதே டிஸ்பிளே போடுங்க. வேறு டிஸ்பிளே ஆல்ட்ரு பண்ணும்போது கஸ்டமர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து வேறு டிஸ்பிளே போடும்பொழுது அந்த எல்இடிஎஸ் கேபிள், அதாவது டீக்கன் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணும்பொழுது அவங்க ஏதோ போட்டு ஆல்ட்ரு பண்ணி கொடுக்குறாங்க போலன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதனால் நம்ம வந்து அதே டிஸ்பிளே போட்டால் தான் நம்மளுக்கு ஈஸி, காசும் கம்மி. இப்போ நம்ம வேறு சப்போஸ் சொல்கிறோம், ஒரு சாம்சங் டிவியில் நம்ம போய் பேனில் மாற்றும் பொழுதோ இல்லை எல்ஜி பேனில் மாற்றும் பொழுதோ நம்ம எல்இடிஎஸ் கேபிள் மாற்றுறோம், அதுக்கப்புறம் டீக்கன் மாற்றுறோம், அதுக்கப்புறம் எஃப்எஃப்சி மாற்றுறோம். செலவு நமக்கு தான். ஆனால் கஸ்டமர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ போட்டு ஆல்ட்ரு பண்ணி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர்கிட்ட சொல்லுங்கள், இதுமாதிரி டிஸ்பிளே கிடைக்காது, அதோட பெட்டரான டிஸ்பிளே தான் போட்டு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு வந்து பேக் லைட் ரிப்பேர் ஆகுது, நம்ம கடையில் இல்லை பக்கத்தில் ஒரு கடையில் போயிட்டு பேக் லைட் சரி பண்ணும்பொழுது ஆல்ட்ரு பண்ணதை பார்த்துட்டு கொஞ்சம் குழப்படைவாங்க. கஸ்டமர்கிட்ட எந்த மேட்டராக இருந்தாலும் சொல்லிவிட்டு செய்யுங்க. அவ்வளோதான் வீடியோ. இப்போ வந்து இந்த டிவியில் வந்து 2 விதமான தகவல் சொல்லியிருப்பேன். அதாவது டிஸ்பிளே மாற்றும் பொழுது, அதுக்கப்புறம் பேக் லைட்டு செக் பண்ணும்பொழுது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைன்ஸ் கோடு கூட வரும். அதாவது பேக் லைட் தான் ரிப்பேர் கொடுப்பாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா கோடு கூட டிஸ்பிளேயில் இருக்கும். நம்ம பேக் லைட் மாற்றும்போது பார்த்தீங்கன்னா லைன்ஸ் வரும். நம்ம டிவி பார்க்கும்போது அப்படி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் டிஸ்பிளேயில் வந்து சைன் வாங்குங்க. அதாவது கண்ணுக்கு தெரியாத டிவி, அதாவது பேக் லைட்டு பின்னாடி படம் தெரியாத டிவி வந்தாக்கா டிஸ்பிளேவில் சைன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட சொல்லுங்கள். அவ்வளோதான் வீடியோ. சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து ஒரு லைக் பண்ணின்னு மெக்கானிக் இருந்தீங்கன்னா நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணின்னு ஸ்பெஷலான வீடியோலாம் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுங்க. நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்.